சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம், வாங்கம்மா. உங்க பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி, எங்க இருந்து வரீங்க? கீழ்கட்டளை. கீழ்கட்டளையில இருந்து வரீங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 28. 28. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். வேலை பார்க்குறீங்களா? இல்லை, பெங்களூரில் மேரேஜ் ஆகி போனேன். எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? ஆக்சுவலி 2005 நான் காலேஜ் முடித்தேன். சரி. வேல்ஸ் காலேஜில் படித்தேன். முடிச்சிட்டேன். 2005 நான் முடிச்சிட்டேன் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். மே மந்த்து முடிக்கிறேன். ஜூனில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஜூன் 26 வந்து இவங்க எனக்கு இப்போ பார்த்துருக்கு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு ஜூன் 26 அவங்க யாரு? நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறவங்க யாரு உங்களுக்கு? ஹஸ்பண்ட். சொல்லக்கூட பிடிக்கலையா? சொல்லவே பிடிக்கல? இல்லை, ஹஸ்பண்டுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல அப்படின்னு என்ன விதமான டார்ச்சர் அவங்ககிட்ட இருந்து, இல்லை என்ன விதமான மன கஷ்டம் நீங்க பட்டீங்க? ஒருத்தரால் பட்டிருந்தேன்னா பரவாயில்ல, ஃபேமிலியால் ஃபுல்லாக பட்டிருக்கிறேன் நான். ஹஸ்பண்ட் சைடில் எல்லாத்தினாலையும்? ஹஸ்பண்ட் சைடில் அவங்க அக்காவால், அவங்க அம்மாவால். எத்தனை பேர் அவர் கூட பிறந்தவங்க? அவங்களுக்கு 3 பேர். அக்கா ஒன்று, இவர் 2வது, தங்கச்சி ஒன்று. 3 பேர். எல்லாருமே பெங்களூர் தான்? இல்லை, ஆக்சுவலி நான் ஜூனில் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இல்லையா, என்னை வந்து பார்த்ததே அவரோட அக்கா தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததே. ஜூனில் வந்து வரேன், 26 வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அக்கா 2 பேர், மேமி வெங்கடேஸ்வரின்ற மேமி, அவளும் ஒருத்தி கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சித்தி பொண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் தான் வந்ததே. ஜூலையில் வந்து அவர் வந்து என்னை பார்த்தாரு. பார்த்தோன்னே என்னை இஷ்டமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜூலை லாஸ்ட் வீக்லேயே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 1 மந்த் தான் கேட்பேன். செப்டம்பரில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க என்ன ஒரு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்ன வேணுன்றத சொன்னாங்க. 2வது வண்டின்றது கம்பல்சரி வேணும்னு சொன்னாங்க. நான் வேல்ஸ் காலேஜ் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. அப்போவே எங்கள் அம்மா எனக்கு வண்டி கொடுக்கல, ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு பயம். ஸோ அப்போ கொடுக்காதவங்க மேரேஜ் ஆகி என் பொண்ணுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் கொடுக்கவே மாட்டேன் நாங்கள். ஆனால் எல்லோரும் பெரியவங்க அவங்க வீட்டில் ஹஸ்பண்டோட வரும்போது எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க, அவங்க அப்பா வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் அப்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் எல்லாரும் எதிர்க்கும் எழுந்து சொன்னார், ஒன்ஸ் அவங்க வண்டி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ட்ராப் பண்ணிடுங்க. எல்லாரும் எதிர்க்கும் சொன்னார், மேரேஜ் ட்ராப் பண்ணிடுங்கன்னு. இல்லை அவருக்கு நான் வேணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே. ஓ, வண்டி வந்து பெருசா எடுக்காதீங்க, அவங்க குடுக்கலன்னா விட்டுட்டுங்க, எனக்கு பொண்ணு ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. எனக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு. ஸோ வண்டி ஒரு மேட்ரு இல்லை, அவங்க தான் சொல்றாங்களா தரமாட்டேன்னு, ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க? ஸோ எங்க அம்மாவுக்கு அது இப்பவே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சொல்லி கேட்டாங்கன்னா 15,000 இவர் சம்பாதிக்கிறதா சொன்னாங்க. என்ன வேலை பார்த்தாரு? தேஜு டிராவல்ஸ்ன்றதுல மேனேஜரா இருந்ததா அவங்க சொன்னது. அதுல 15,000 சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் 5 வீட்டு வாடகை வருது, சொந்த வீடு இருக்குது, 5 வீட்டு வாடகை அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட பென்ஷன் 10,000 ரூபாய் வருதுன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்க அவங்க. இதெல்லாம் உண்மை? இதுல எதுவுமே உண்மை இல்லை.
அப்பாவோட பென்ஷன் இல்ல, எதுவுமே இல்லை, பென்ஷன் வீடும் இல்ல, எதுவுமே இல்லை. சொந்த வீடும் இல்ல. சொந்த வீடு லீஸ்ல இது லோன்ல நிக்குது. அப்பா பென்ஷன் வருது, அது எவ்வளோன்ற உண்மையை இதுவரையும் என்கிட்ட சொல்லலை. வருது இல்ல, அவங்க சொல்லி இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதா நான் பார்ப்பேன். 50,000 சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க. வரல. ஸோ 15,000 சம்பாதிக்கிறாருன்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். அதாவது நிறைய எங்களுக்கு இவ்வளவுலாம் வருமானம் இருக்குது, எங்களுக்கு ஒரே மகன், அதனால இவ்வளவுலாம் பண்ணுங்கன்னு டிமாண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் உங்க அம்மா அப்பாவும் செஞ்சாங்க. ஏன்னா சரி. எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்னு தான், வீட்டு வாடகை இல்ல, பொண்ணு போனா வசதியா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசையில பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. அதுல இருந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க என்ன எப்படி அக்கா இருக்க தம்பிக்கு பண்ணாங்க கல்யாணம்? என்ன எங்க கிட்ட சொன்னாங்கன்னா, 2 பேரோட போட்டோவையும் நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம், யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அதனால இப்ப பிரபுக்கு அவருக்கு வந்துடுச்சு, அதனால நான் பிரபு பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல வீட்டுல படிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. இல்ல பியூசி டிஸ்கண்டினியூ, பியூசி கம்ப்ளீட்டட்னு சொன்னாங்க. அவரு என்கிட்ட அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் உண்மையை சொன்னாரு, பியூசி டிஸ்கண்டினியூன்னு சொன்னாரு. உண்மை அது இல்ல, அந்த சர்டிபிகேட் கூட இல்ல. அட்லீஸ்ட் +1 சர்டிபிகேட் அதுவும் கிடையாது, எதுவுமே இல்ல அவங்க கிட்ட. அன்பா இருந்தாரா அவங்க கிட்ட? அப்படி சொல்லித்தான் ஏமாத்திட்டாங்க. பிகினிங்ல அன்பா இருந்தாரா? பிகினிங்ல இருந்து அப் டு டேட் வரையும் அந்த ஒரு ரீசனை வச்சு ஏமாத்திட்டாங்க. எந்த ஒரு ரீசன்? லவ் பண்றேன், அந்த ஒரு ரீசன் பத்தாதா? ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இணைஞ்சு வாழ்றதுக்கு அடிப்படையானது அன்பு. அந்த அன்பு இருக்கிறப்ப அதை வச்சு மத்தது ஜெயிக்க முடியாதா? பொய்யான லவ். ஏன் சொல்றீங்கம்மா பொய்யான லவ்? அனுபவிச்சுட்டேன். என்ன அனுபவிச்சு? கல்யாணம் ஆகும்போது நான் மந்த்லி சேலரி கேட்டேன். சேலரி நான் போனோன்னே என்கிட்ட கொடுக்கலனாலும் பெத்த தாய் கிட்ட கொடுப்பாங்க, அது எனக்கு சொல்லலாம் தானே அப்படின்ட்டு நான் சேலரி உங்க அக்காட்டுக்கு தான் கேட்டேன். நான் அவன் வந்து மாசம் எடுத்துட்டு வந்து தரமாட்டான், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறான். ஸோ மொத்தமா வந்து 50,000 30,000 2-3 மந்த்துக்கு ஒன்ஸ் கொடுத்துருவான், என்கிட்ட தான் கொடுக்குறான், நான் தான் வீட்டு லோன் கட்டுறேன் அப்படின்னு அவன் சொன்னான், என்கிட்ட சொன்னான். சரி எனிவே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம், அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே எடுத்துக்கிட்டேன். சரி எல்லா ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க செஞ்சிடறாங்க, விட்டுட்டேன். இல்ல உங்க மாமியாரும் உங்க நாத்தனாருமே எல்லா செலவுகளையும் பாத்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட பணம் கொடுன்னு கேட்கல, வேலைக்கு போக சொல்லல? இல்ல இருந்தது. நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்களை வேலைக்கு போக போக சொல்லலையா? சொன்னாங்க, நான் போக முடியாதுன்ட்டு. ஏன்? நான் போக முடியாதுன்னு. இப்படி நான் வேலைக்கு போனா நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிருப்பேன். ஏன்னா அவங்களோடது என்னன்னு தெரியல மேம் எனக்கு. என்னை ஃபோர்ஸ் பண்ணி போக சொன்னாங்க, இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்குன்னு. வேலை வேணும்ன்றதை நான் தேர்ந்தெடுத்துப்பேன், போகணுன்றதை நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனா அவங்க அப்படி சொல்லல, ஃபோர்ஸ் போ போ அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட அவளை வேலைக்கு போன்றாங்களா, என்ன ரீசன்ல சொல்றாங்கன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, எதுக்கு சொல்றாங்க. ஸோ நான் அவாய்ட் பண்ணேன், எனக்கு போகணும்னு இஷ்டம், ஆனா அவாய்ட் பண்ணேன். எதுக்கு நம்ம சொல்லி வைக்கலாம், இப்படி அவாய்ட் பண்ணி வைக்கலான்ட்டு நான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவ ஹஸ்பண்டோட சேலரி இப்படி சொல்லிட்டாங்க, 3 மந்த்துக்கு ஒன்ஸ் தரேன், 4 மந்த்துக்கு ஒன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு. சரி எனிவே கொடுத்தா ஃபேமிலிக்குன்னு கொடுத்தா நல்லது விட்டுட்டேன். நான் கல்யாணம் ஆகி எங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே என்னோட மாமியாரும் அந்த இன்னொருத்தவங்க குடுவஞ்சேரியில இருந்து பார்க்க வந்தாங்கன்னு சொன்னாரு, நிர்மலான்னு அவங்க பேரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள நுழைஞ்ச உடனேயே 30 பவுன் போடுறே சொன்னாங்கல்ல, என்னென்ன நகை எடுத்து காட்டு. நானும் திருப்பதிக்கு ஸ்ட்ரெயிட்டா போறதால சிம்பிளா ஒரு நகை, ஒரு 2 செட் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு செட்டை போட்டுட்டு நான் போயிட்டேன். மீதி எங்க அம்மாவை எடுத்துட்டு பின்னால வர சொன்னேன், நீங்க வாங்க மாட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள என்ட்ரன்ஸ் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உள்ள கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்டடுன்னு எதுவுமே சொல்ல, உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, நகையெல்லாம் எங்க, 30 பவுனுக்கு என்னென்ன கணக்கு காட்டு அப்படின்னாங்க. அப்பவே இடிஞ்சு உட்காந்துட்டேன். சரி கேட்குறாங்களே, இருந்தாலும் நான் சொன்னேன், அம்மா வரும்போது எடுத்துட்டு வருவாங்க, திருப்பதி போறதால இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால கூட்டம் நெரிச்சல் இருக்கும், அம்மா எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன். சரிம்மா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 5th எனக்கு ரிசப்ஷன் பண்ணாங்க அங்க பெங்களூர்ல. அப்போ 4th வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்க்கு முடிவு பண்ணாங்க. ஸோ 5th ரிசப்ஷன், 3rd நைட்டு ரிசப்ஷனா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள நான் அப்போதான் நிறைய பேர் வந்தாங்களா ரிசப்ஷனுக்கு? பெங்களூர்ல இவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அங்கேயும் இவர் வந்து ஒரு கிளப், இவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் அதிகம், கிளப் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருடைய டிஸ்கவுண்ட்ல தான் இவருக்கு வந்து அந்த கிளப் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. பஃபே சிஸ்டம் எல்லாம் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அவங்க செலவுலயே? இல்ல செலவு பண்ணல, எனக்கு ஒரு பூ கூட வைக்கல அன்னைக்கு ரிசப்ஷன்ல, வெறும் சேலை கட்டி விட்டுட்டு அப்படியே போய் நின்னேன்.
பெங்களூர்ல வந்து தமிழ்நாடு அளவுக்கு பூ கிடைக்குமா மல்லிகைப்பூ? கண்டிப்பா மல்லிகைப்பூ கிடைக்காது. ரோஸ்க்கும் நல்ல ரோஸ் கூட வாங்கி கொடுக்கலையா? ஒரு சின்ன பூ கூட வைக்கல. கார்ல இருக்கிறத பிச்சு தலையில வச்சாங்க. கார்ல அந்த டெக்கரேஷன் கொட்டியிருப்பாங்கல்ல, வச்சது யாரு? அந்த இடத்துல இருந்தவங்க. இவங்க கூட வைக்கல, அந்த இடத்துல இருந்தவங்க. ஆனா இங்க இருக்கும் போது இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பூ கையில வச்சுக்கிறது வேணும், தலையில இங்க கட்டுவாங்களே இந்த தெலுங்குக்காரன், அது வேணும், அதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லி சொல்லி எல்லாமே அம்மா தான் பார்த்தாங்க. ஆனா டோட்டலா வந்து அங்க போனோம்னா ஒன்னொன்னும் அதிர்ச்சி கூட விஷயம்தான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட்டை முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு ஒதுங்கிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி. எங்கள் அம்மா அன்றைக்கி தான் பெங்களூர் வந்திருக்கிறாங்க. சொன்னாங்க, அம்மாவை என்ன பண்ணாங்க, சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கு நல்ல நாள் பார்த்து வைக்கலான்னு சொன்னாங்க. வந்தவங்க எப்படி இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனில் தான் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணாங்க. அம்மா வந்துட்டு நேராக ஹோட்டலில் போய் தங்கிட்டாங்க. ஹோட்டல்னா ஹஸ்பண்டோட அது தர்லா பாலுன்னு சொல்லுவாங்க, பெரிய ஆசிரமம் மாதிரி இருக்கும். இவருக்கு அதுலேயும் ஆஃபர், ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அதில் தான் தங்க வச்சாங்க எங்கள் அம்மா. எப்படி இவ்வளோ செல்வாக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு? டிராவல்ஸ்ல டிராவல்ஸ். அப்போ டிராவல்ஸ்ல அவர் வேலை பார்க்கறது உண்மைதான்? உண்மை. ஆனா பேமெண்ட் கொடுக்கறது இல்லை. அது என்ன ரீசன் சொல்றாங்க இல்லாம எப்படி வேலை ரீசன் சொல்றாங்கன்னா 2 lakhs எனக்கு கல்யாணத்துக்கு அவர் செலவு பண்ணதாகவும் அந்த 2 lakhsக்கு அவர் வட்டி கட்டுறதாகவும் சொல்றாங்க. அதனால பேமெண்ட் வந்து கட் ஆயிட்டு இருக்குது. அப்ப ரிசப்ஷன்ல என்ன நடந்தது? அம்மாவும் உங்க மாமியாரும் பேசினாங்க? இல்ல, அம்மா வந்து அந்த தர்லா பாலுல தங்கிட்டாங்க. ஸோ இங்க வந்து மாமியார் எல்லாம் ரிசப்ஷன்ல தான் எல்லாரும் மீட் பண்ணதே. அங்க வச்சு எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க மாமியார் தகராறு. வந்தவங்க அங்க வச்சு கேட்க வேண்டித்தானே, எங்க ஃபர்ஸ்ட் நைட் வைக்கணும்ட்டுன்னு. நான் சொன்னேன், என்ன அத்தை அது கேட்குற இடமா, எப்படி நாளைக்கு காலைல வீட்டுக்கு வருவாங்கல்ல, பேசுவாங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு. என்ன இது எங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இல்லையா? எது அத்த பொது இடத்துல ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசுறது பிரச்சனையா, ப்ரெஸ்டீஜான்னு? இல்ல, கேட்கணும், அவங்க வந்து கேட்க வேண்டியதானே, அவங்க வந்து கேட்க வேண்டியதானே, அவங்களுக்கு ஈகோ காம்ப்ளெக்ஸ், நாங்களா போகணும் நாங்களா கேட்கணும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அம்மா மறுநாள் வந்தாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உங்க அப்பா இந்த இதுல என்ன ரோல் உங்க அப்பாவுக்கு? அப்பா பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, அம்மா அம்மானே தான் சொல்றீங்க. அப்பாவும் கூட இருந்தாரு. அப்பாவுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா லைஃப் விட்டு வேணும். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கே ஒரு ப்ராப்ளம் நடந்தது. ஏன்னா முக்கியமா இந்த லேடிஸா முன்னாடி பண்றது ஃபேமிலிக்கு பண்ணலாம், தப்பு இல்ல. முக்கியமான விஷயங்களை ஜென்ஸை கலந்து ஆலோசிச்சு பண்றது நல்லது. அப்பா வந்து ஹஸ்பண்டை கலந்து ஆலோசிக்காம தானே பண்ற லேடிஸுக்கு நிறைய அந்த மாதிரி சர்க்கிள்கள் வர்றத நம்ம பாக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாலே டௌரி விஷயம் எல்லாம் பேசிட்டாங்க. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, டௌரி எவ்வளவு கொடுத்தாங்க? டௌரி மீன்ஸ் இந்த நகைங்க, ஜுவல்ஸ். ஸோ பேசினாங்க. நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் பெங்களூர்ல ஸ்ட்ரெயிட்டாக ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த பீரோ, காட்டு திங்ஸு, சில்வர் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ இவங்க நிர்மலா அக்கா என்ன பண்ணாங்க, இல்லை எங்கள் சொந்தக்காரங்களா பார்க்கணும், நீங்கள் இங்கே தான் வைக்கணும், அப்போ தான் நாங்கள் பார்ப்போம் அது அப்படின்னாங்க. சரின்னு. ஆனால் நாங்கள் வந்து மண்டபத்தில் வச்சுருவோம், நீங்கள் பெங்களூர் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போகும்போது இவங்க வீடு பக்கத்து வீட்டில் உள்ளவர் பொருளை எடுக்க வண்டி விடலைன்னா பொண்ணு இங்கேயே விட்டுட்டு போயிடுவோன்னு எங்கள் அப்பாவை மிரட்டினார். எங்கள் அப்பாவுக்கு அப்பே ஷாக் ஆயிடுச்சு. தாலி கட்டி இன்னும் 5 நிமிஷம் கூட அவளை, பொண்ணு இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மட்டும்தானே அங்கே இருந்தேன், இருக்க விடலை அவங்க அப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆகலன்றதுக்காக வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடாது, ஹஸ்பண்டை தொடக்கூடாது, ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறது, அப்புறம் கதவு மூடி இருந்தா கூட பட்டுன்னு திறந்துட்டு வர்றது இல்லை, ஹஸ்பண்டை தொடக்கூடாது. நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகலையா, வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறா. உங்க ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்ன இருக்கு? எதுவும் பேச மாட்டேன். என்ன சொல்றாங்கன்னா இதேதான், எனக்கு கல்யாணம் ஆகல. நீங்க சொல்ல மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்ப? அந்த இல்ல, பிரச்சனை நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்னிங்ல அவர் ரெஸ்ட் எடுக்க வராருன்னா, பெங்களூர் கிளைமேட்டே அப்படித்தான். நானு அதுவும் வீட்டுல இருக்கிறேன், என்ன பண்ணுவேன், சும்மா தான் படுத்திருப்பேன். அவரு வந்து பக்கத்துல படுத்தாருன்னா படுக்க கூடாது. ஏன் படுக்கிற? யார கேட்பாங்க? என் ஹஸ்பண்டே கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு? ஒன்றும் இல்லை, சைலண்டா இருந்துருவாரு. அப்படி மீறி என்னைக்காவது நாங்க 2 பேருமே தூங்கிட்டோம்னா கூட எங்க மாமியார் கிட்ட போய் சொல்லுவாங்க, ஒரு வயசு பொண்ணு இருக்கிற எப்படி படுத்திருக்கிறாங்க பாரு கதை. ஒன்னே இல்லை, கையை. மாமியார் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல, எங்க மாமியார் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தான் சப்போர்ட். அதனால தான் நான் லைஃப்ல இப்படி வந்து நிக்கிறேன். இப்படியே சொன்னாங்க, கை போட்டு படுத்திருக்கிறாங்க, ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிறேன். அப்போ என் வயசு பொண்ணு அப்ப எதுக்கு இருக்கிறப்ப ஏன் கல்யாணம் பண்ணாங்க?
அவங்க பண்ணிட்டாங்க. அது 31 இயர்ஸ் எனக்கு என் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகும்போது. எனக்கு 21 இயர்ஸ். ரெண்டாவது அவருக்கு அவருக்கு அக்கா அப்ப எவ்வளோ 36 இயர்ஸ் அவளுக்கு. அப்போ 2005ல ஷீ இஸ் 36 இயர்ஸ் ஓல்ட். ஆனா அவ என்ன சொல்றா, வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிற, தொடக்கூடாது, செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, ஜன்னல் வழியா சாப்பாடெல்லாம் ஒழுங்கா போடுவாங்களா? இல்ல அதுவும் எனக்கு பிரச்சனை தான் பண்ணாங்க. நான் டோட்டல் வெஜிடேரியன். ஆனா அவங்க வந்து டோட்டல் நான் வெஜிடேரியன். அதுவும் 3 நாள் 4 நாள் வச்சுப்பாங்க ஃப்ரிட்ஜில். ஒரேடி அந்த கண்டின்னு சொல்லுவாங்க பெருசா, அதுல செஞ்சு டோட்டலா ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. 1 வீக் அதுலயே முடிச்சிருவாங்க. வேலையை செய்ய மாட்டாங்க. செஞ்சா நான் தான் செய்வேன். இந்த பர்சன்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க விடலை என்னவ. ஸோ அக்டோபர் 10 நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகும்போது அம்மா சும்மா வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்தாங்க. பார்த்துட்டு போற நேரம் தான் தெரிஞ்சது நான் ப்ரெக்னெண்டா இருக்கிறேன்ட்டு. வெளியில போறாங்க, நான் வாமிட் எடுத்து அப்படியே மயக்க அடிச்சு விழுந்துட்டேன். அப்பயே தெரிஞ்சிடுச்சு கன்ஃபார்மா ப்ரெக்னென்ட்ன்ட்டு. ஸோ அப்போ நான் ரொம்ப அழுதேன். ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குது, இன்னைக்கே கிளம்புறீங்களே, நாளைக்கு போங்க அப்படின்ட்டு. ஏன் அழற? யாரு? அவங்க வீட்டில் எல்லாரும் அழக்கூடாது, நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாங்க எங்க அம்மா கிட்ட. வரக்கூடாது, நீங்க வந்தீங்கன்னா அழறா. நான் என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே சொன்னேன், பாருப்பா இந்த மாதிரி சொல்றாங்க, எங்க அம்மாட்ட பின்னால ஃபோன் பண்ணி சொல்லிடு, சாரி சொல்லிடு, ஏன்னா அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியல. இவரும் சொல்லலை, அவங்களும் ஒரு ஃபோன் பண்ணலை. எங்க அம்மா ஃபோன்ல சொல்லிட்டாங்க வரமாட்டேன் அப்படி. அப்பா சொன்னாரு, நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதம்மா, அப்படியே இரு, நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அம்மாவும் அதை சொன்னாங்க, இருமா எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த நான் சொன்னலையே கண்டின் போட்டின்னு ஒன்று செய்யறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது எங்க ரூம்ல பாத்ரூம்ல தான் அதை கிளீன் பண்ணுவாங்களே, அதை நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா தொட மாட்டேன். வேண்டான்னு சொன்னா ஃபோர்ஸபிளா சாப்பிடுன்றது. இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ப்ரெக்னென்ட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்கிறேன், பிளட்டாக தான் எடுப்பேன், ஏன்னா சாப்பிட்டா தான் வாமிட் வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாலே எனக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருப்பேன். எவ்வளோ நாள் இருந்தீங்க நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில்? இல்லை இந்த ப்ரெக்னென்ட் நான் ஆன உடனே 10th மார்னிங் எனக்கு ரிசல்ட் வந்திருக்குது. எனக்கு 11th அவன் எனக்கு அபார்ஷன் மாத்திரை கொடுத்தான். ஹஸ்பண்டோட அக்கா. நான் ஏன் கேட்டேன், அதுக்கு ஃபேமிலி வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்குது, வீடு இந்த மாதிரி லோனில் போயிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு கதை சொன்னேன். நான் எதுக்கும் இருக்கட்டும்னு எங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணதுக்கு +- ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கோ, 2வது வேணால் தள்ளி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க நர்சிங் அதில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டா அபார்ஷன் மாத்திரை. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு வேணாமா சாப்பிடாது, எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தை வேணும், அதுக்கப்புறம் வேணா நீ தள்ளி போட்டுக்கோ அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாரா? இல்லை அப்படிதான் இருந்தார், ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாரு. அதனால தான் நான் எங்க வீட்ல இந்த நடக்க. நீங்க பயப்படாதீங்க, பிகினிங்ல அவர் எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு வேணும். பிகினிங்ல நீங்க அவரை பத்தி நல்ல வார்த்தை சொல்லிடுவோமோன்னு பயப்படுற மாதிரி. இல்லை கண்டிப்பா இல்லை. பிகினிங்ல அவர் உங்களோட பெரியமா தான் இருந்திருக்காரு. அதான் இருந்தாரு, ஆனா எது இருந்தாலும் வாய் திறக்கிறது இல்லை. வாய் திறந்து பேசிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சில பேர் அக்கா அம்மா கிட்ட எப்படியா பாவம், கல்யாணம் ஆகாத அக்கா 36 வயசுக்கு அவருடைய கடமை அது பண்ணி வைக்கல. அப்பா இல்லையோ? இருக்காரு. ஓ அப்பா இருந்தாங்களா? பிரச்சனை அது இல்ல, அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்றது பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனைனா நான் விட்டு கொடுத்துருப்பேன், எனக்கு எதுவுமே வேணாம் நான் தள்ளி போட்டிருப்பேன் எல்லாத்தையும். அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இப்ப உங்க ஹஸ்பண்ட் வேணுமா வேண்டாமா? ஹஸ்பண்டோட வாழ விருப்பமா இல்லையா? இல்ல. குழந்தைங்க 2 பேரும் யாருக்கு இருக்கு? என்னென்ன குழந்தைங்க? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெரிய குழந்தை பொண்ணு, 2வது பையன். 2 பேரும் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா? பெரிய பொண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு. 2வது குழந்தை பையன், சின்ன குழந்தைய 10 மாசம் தான் ஆகுது. 10 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்தா இருந்திருக்கீங்க. 3 மாசம் முன்னால வரையும் சேர்ந்துருந்திருக்கோம். என்னதான் ப்ராப்ளம்? 3 மாசத்துக்கு 2008ல வந்து நான் செப்பரேட்டா வந்தேன். அப்போ வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது இல்ல. இப்ப நீங்க உங்க மாமியாரும் நாத்தனாரும் சரியில்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க. ஆரம்பத்துல இருந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துனாங்க. அப்ப எப்படி இந்த 2வது குழந்தை? அதான் ஏன் இந்த 2வது குழந்தை? உங்க மனைவி உங்களை வேண்டாங்கறாங்க. That's what I'm really thanks to her. That's what I can tell you. ரொம்ப நல்லது பண்றாங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 2வது குழந்தை பிறந்தது. ஆமா. 2 பேரும் இது வரைக்கும் ஒண்ணா சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கீங்க. என்ன இப்ப திடீர்னு என்ன ஆச்சு? 2 பேரும் இப்ப வேண்டாம்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? மேடம் அவங்க முழுக்க உங்க அம்மாவும் உங்க அக்காவும் தான் காரணம்னு சொல்றாங்க. மேடம்
அந்த மாதிரி காரணம் எங்க அம்மா எங்க அக்கா எதுவுமே இல்லை மேடம். அவங்க சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான். ஃப்ரம் த டே ஒன் வென் ஷி காட் என்டர் இன்சைட் மை ஹவுஸ், அவங்களுக்கு அப்பத்துலேருந்து நாங்கள் பிரிஞ்சு இருக்கணும் தான் அவங்களுக்கு இருந்தது. ஓகே, அவங்க அப்பத்துலேருந்து அது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. சரி, நான் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்க வெளியத்துலேருந்து வந்த பொண்ணு, நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தான் ஐ வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஆல் த திங்ஸ். எல்லாம் பண்ணிட்ட பிறகு நான் கூட அப்படி பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட் குழந்தை டைமுக்கு அவங்க சீதனம் பண்ணல அப்படி இப்படி நான் அதுக்கு நான் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தேன். ஓகே, விடுங்க, எங்கள் வீட்டில் இருந்தால் தப்பு பண்ணியிருக்கோம்னு நான் கூட அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். ஏன் பண்ணல உங்க வீட்ல சொல்லாங்க, வீட்டுல பண்றோமா நாளைக்கு இல்ல பண்றோம் இல்ல போய் சொல்லாங்க சொல்லவே இல்ல. அவங்க சொல்றாங்க. சரி, ஒரு சீமந்தம் பண்ணலங்கிறதுக்காக புருஷன் வேண்டாமா? இல்ல இல்ல, இவர்தான் அமுச்சு வச்சது இவர்தான். நீ போயிடுனாரு. இவர்தான் அமுச்சு வச்சாருன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஸ்டேஷன்ல காத்துக்கிறாங்க. வந்து வந்து வர சொன்னதே இவர்தான். there's no chance. நான் எப்படி மேடம் நானு அது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஆர் அன்ஹாப்பி, அதனால சரி ஓகே அனுப்பிச்சு விட்டுறலாம்னு நினைச்சிருப்பாங்களா இருக்கும் இல்லைங்களா? எங்களுக்கு தெரியுது இல்ல மேடம். நான் வெளியே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர டைம் வீடு அப்புறம் சின்ன பிரச்சனை உண்டு. That I have agreed. I have to balance both the side. I can't balance to my wife or my mom or whatever it is. I have to balance. நான் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணும். அந்த சைடுல நான் எங்க வீட் சைடுல கூட சப்போர்ட் பண்ணல, இவருக்கும் சப்போர்ட் பண்ணல, ரெண்டு பேருக்கும் நார்மலா ஈக்குவலா வச்சுருந்தேன். ஏன்னா இட்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி வேர் வி ஹேவ் டு லீவ் இன் இட். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க டேட் ஃபோன் பண்ணாங்க, இன்னும் அவங்க வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்கிறாங்க, நீங்க இன்னும் இது பண்ணல அப்படி இப்படின்னு கத்துனாங்க. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஃபைன். முழுக்க போய் வர சொன்னது இவரு. நான் எதுக்கு வர சொல்வேன் மேடம்? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. போகும்போது கூட நாங்க போயிட்டு இருக்கிறோம், அவங்க சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க, எங்க அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. இவர் அப்பவும் என் காலில் விழுந்து சொல்றாரு, மகேஸ்வரி அம்மாக்கு இதெல்லாம் போவியான்னு. உங்க அம்மாக்காக இல்லைன்னா உனக்காக நான் இங்க இருப்பேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணினேன் நான். 1.5 year நான் அழைய விட்டுட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. இல்ல என் அக்கா இனிமேல் வரவே மாட்டா நம்ம விஷயத்துல. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுவா. 2009 கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அக்காவுக்கு. அந்த இருந்த வீட சேல். இப்ப அவங்க நீங்களும் அம்மாவும் மட்டும் இருக்கீங்களா? அப்பா அம்மா நீங்க? இல்ல, அப்பா இல்ல மேடம். மேடம் நீங்க அப்படி சொல்றீங்க. அப்பா இறந்துட்டாங்க மேடம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ பேசி நின்றோம். I was just யாருமே இல்லையே போலாம். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். 2009 நான் போகும்போது கூட கவுன்சிலர் பண்ணவங்க கிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம். இப்போ அந்த டைம்ல நாங்க பேசி நின்றோம் போன்ல. என்ன விட்டு போயிட்டாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுங்க. விட்டு போயிட்ட பிறகு I was totally gone. நான் ஒரு மாதிரி டல் ஆயிட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை. அப்புறமா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் திட்டிட்டு எங்க அம்மாவை சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல அவங்க 2 பேர் இருந்தாங்க. my father was bed passed from 2.5 to 3 years. I did not went to see one of a day also. அவன் ஒரு நாள் பாக்குறது போல because of my wife. இல்ல, I did not. My father was in bed. எங்க அப்பா ஏன் உங்க ஃாதர் பெட்ல இருந்து போய் பார்க்க மாட்டீங்க? இல்ல மேடம், மாதா கூட இல்லையே. அந்த வைஃப் தான் இல்ல, வைஃப் இல்ல. அப்ப வைஃப் இருந்தா எங்க கூட இருக்கிற டைம் ஆயிந்தது. அப்ப டைவர்ஸ் போய் பார்க்கவே விடல. அப்புறமா எங்க போய் அப்புறமா சரி இவங்க அப்பாவை நான் பாத்துக்கிட்டேன். இவங்க அம்மா விட்டுட்டு சென்னைக்கு போகும்போது நான் பாத்துக்கிட்டேன். இதெல்லாம் போய் மேடம், அதெல்லாம் போய். அச்சா சரி, அனிட்டா டைவர்ஸ் அப்ளை பண்ண. சரி, அதுக்கு நான் போய் சொன்னேன். எனக்கு புரியல, 2 பேரும் ஒண்ணா இருந்தங்கறீங்க. முதல் குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை பிறந்தது, அதுக்கு அப்புறம் டைவர்ஸ் போட்டிருக்கீங்க, தனியா இருந்திருக்கீங்க. என்னதான் நடந்தது? நான் செப்பரேட்டா எடுத்து போய் வைக்கணும். நாங்க செப்பரேட்டா எடுத்து போய் வச்சேன். செப்பரேட்டா வச்ச பிறகு அவங்க மம்மி யாரோ லாருங்களோ அவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. உங்க வீட்டுல இருந்து சொத்து பிரிவு சொல்லுங்க அப்படி இப்படின்னுட்டு. யூ நெவர் பிலீவ் தட் ஐ கேன் ஸ்வேர் ஆன் மை சன் ஆர் மை டாட்டர் ஆல்சோ. நான் எங்க வீட்டுல போயிட்டு டெய்லி நைட் ஐ யூஸ் டு ஃபைட் வித் மை ஃாதர் அண்ட் மதர். நான் செப்பரேட்டா இருந்தேன். வெளியே இவரோட பிளஸ்ஸே போய் தான் எல்லாமே போய் முழுக்க போய். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? I can't stay with her madam because I have only over mission சொல்றேன் கேளுங்க. Daily I have a torture madam. Daily எனக்கு அந்த டார்ச்சர் எடுத்து நான் I used to live a royal life madam. ரொம்ப நல்லா இருந்தேன் நான். போய் மேம், ரொம்ப நல்லா இருந்தேன் நான் மேடம். நான் வேலை பண்ற இடத்துல எப்படி இருந்தேன் நான் இங்க வந்து டூர் கைடுக்கு வருவேன் நான். I used to come and stay in a 5-star hotels இங்க. Today I am staying in a footpath now because of my wife and their family, not about my family. Because அன்னைக்குல இருந்து எங்க அப்பா அம்மா அதான் சொல்றாங்க, நீ எங்க நான் இந்த சந்தோஷமா இரு, நீ எங்க நான் இந்த சந்தோஷமா இருன்னு. இப்போ எங்க அப்பா எங்க பேசவே இல்ல மேம். அச்சா எல்லாரும் ஆயிட்ட பிறகு நான் இப்போ கூட அவ்வளவுதான் மேடம். நான் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாச்சு. முந்தைய நேத்து வந்து எல்லாம் பொருளெல்லாம் எடுத்து போயாச்சு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், அப்படி உங்க நாத்தனாரே கொடுமைப்படுத்தி இருக்கட்டும், உங்களுக்கு தொந்தரவு, அவங்க ஒன்னும் கொடுமை இல்ல, தொந்தரவு பண்ணிருக்காங்க சும்மா அப்படியே, உங்க மாமியாரே பண்ணிருக்கட்டும், நீங்க உங்க வாழ்க்கை தொலைச்சுக்கிட்டீங்க.
buy anything for me. இல்ல மேம், போய் மேல போய் பேசிட்டு இருக்கான். லைஃப்ல இழந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் நான் அழல. விசாரிச்சு நான் எல்லாத்தையும் ப்ரூஃப் காட்டுறேன். என்ன மேம் பண்ண போறீங்க? எவ்வளவு பேச சொல்லி இருக்கீங்க? டைவர்ஸ்க்கு அப்புறம் இவனை மட்டும் தான் நம்பி போனேன். ஆனா இவன் டைவர்ஸ்க்கு அப்புறமா? ஆமா, டைவர்ஸ் அப்ளை பண்ண நானு 2009ல ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்க? இவங்க அக்காவோட டார்ச்சர் எனக்கு பிடிக்கல. சில்றத்தனமா இருந்தாலும் எனக்கு அதுக்காக பிடிக்கல. ஹஸ்பண்ட் விடலாமா? இல்ல மேம், தனியா கூட்டிட்டு போனாரு. குழந்தை வேற இருக்குல்ல. தனியா கூட்டிட்டு போனாரு. மேடம் கூட்டிட்டு போய் உட்காரு. சம்பாதிக்கல, உட்காருங்க. காசு கொடுக்கல. உட்காருங்க. சம்பாதிக்கல, காசு கொடுக்கலையா? மேடம் சம்பாதிக்கல காசு கொடுக்கல நான் கேட்டா வீட்ல என்ன தெரியுமா சொன்னாரு? 2 லட்சம் கடன் வாங்கி கொடுத்திருக்கிற, 10,000 ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னாரு. குடும்பம் எல்லாம் எப்படி மேம் நடக்கும்? மேடம் நான் எங்க வீட்ல போட்ட ஜுவல்ஸ் எனக்கு எங்க வீட்ல போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் நான் வெச்சிட்டேன் மேடம். இவர் சம்பாதிக்கல, அடமானம் இவர் வெச்சிட்டேன். வச்சிருக்காரு. ஆச்சா சாப்பாடு எல்லாத்துக்கும் போடுறது. எல்லாம் அதே பண்ணேன் நான். தனியா எல்லாத்துக்கும் இருக்கும்போது பண்ணேன் நான். பிகாஸ் ஏன் நீங்க சம்பாதிக்கல, வேலைக்கு போக மேடம் மாட்டீங்களா? வேலை போவாத எப்படி மேடம் நான் வீட் ரன் ஷோ பண்ணலாம்? என்ன பண்ணாரு ரன்னு? மேம் பட்னியா இருக்கிற அந்த குழந்தையை வச்சுட்டு நானு வேற ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வேலை ஜாயின் ஆனேன். ஷீ நோஸ் எவ்வளவு என்கிட்ட வாங்கிட்டு வண்டி இருக்குல்ல கொடுத்தாரு மேடம், என்கிட்ட வண்டி இருக்குல்ல. நான் அவங்க கிட்ட போயிட்டு சேர்ற டைம் அவன் என்ன சொன்னான், உனக்கு நான் டிரைவர் வேலை தான் கொடுப்பேன். அவன் சரி அண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இட் இஸ் அரௌண்ட் 40 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ் டு த அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. ஆஃபீஸ் வந்து இட் இஸ் அரௌண்ட் 10 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ். அவர் என்ன பண்ணுவாரு, அங்க ஸ்ட்ரைட் நக்கோ கூட்டின்னு போயிடுவாரு. கூட்டின்னு போயிட்டு அங்க என்ன பண்ணிடுவாரு அவரு, பிரபு எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க அந்த போயிடுப்பா நீ அண்ணிட்டு 50 ரூபாய் கொடுப்பாரு எனக்கு. 40 kilometers ஐ யூஸ் டு கம் பை வாக்கிங் மேடம். ஐ யூஸ் டு கம் பை வாக்கிங். நானும் சொல்லுவேன் வீட்டு மேம். கிட்ட வந்த 100 பிறகு நான் kilometers ஃபோன் நடந்தேன்னு பண்ணுவேன், சொல்லுவேன் நானும். என்னம்மா வேணும் உனக்குன்னுட்டு. யூ திங்க் I know that I have a pain here, right? போய் She tells that I have not done that. போய் If she's telling that I'm telling lie, it's I never. போய் மேம், நானும் சொல்லுவேன் 100 கிலோமீட்டர் நடத்தி வேலைக்கு போனேன்னு. விஷயம் அது டெய்லி இல்ல 40 கிலோமீட்டர்ஸ் நடந்து வேலைக்கு போயிருக்க முடியாது. ஒன்ஸ் இன் a while அத என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு Sure, நாள் madam. I நடந்துரும். told you that's what I'm telling you. அட்வான்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் வேலை ஹஸ்பண்ட்ஸோட பார்த்தா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். அவங்கள அப்படி எப்ப எவ்வளவு பாரு madam, want to, madam, நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஹஸ்பண்டையே கூட்டிட்டு கூட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கலாம். அது கூட தான் ஒரு விதத்துல புதுசா சென்னைக்கு பக்கத்துல வரமாட்டேன் இருந்துட்டு 2 பேரும் வேலைக்கு போயிருக்கலாம். இல்ல சென்னைக்கு நீங்களே அங்க ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். நான் madam, போனேன் குழந்தைய மேம், அம்மாட்ட விட்டுட்டு போனேன் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போயிருக்கலாம். போனேன். மேடம் இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப உங்க 2 பேத்துக்கும் வேணுமா வேண்டாமா? நீங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல மேடம், ஐ அம் ரியலி ஓப்பன்லி டெல்லிங் பிகாஸ் நான் லைஃப்ல ரொம்ப மேம் கஷ்டப்பட்டேன் எனக்கு மேடம். என் பொண்ணுக்கு இவ துரோகம் மேல துரோகம் பண்ணிருக்கா. எனக்கு இங்கேயும் நியாயம் கிடைக்கல, என்ன விட்டுருங்க மேம். தேவையே இல்ல எனக்கு. என்ன நியாயம் எனக்கு நான் நினைக்கிறீங்க? ஸ்டேஷன் ஏறிக்கிறேன், கோர்ட் என்ன ஏறிக்கிறேன், எனக்கு நியாயம்? எங்கேயுமே என்ன நியாயம் நியாயம் கிடைக்கல. நினைக்கிறீங்க? விட்டுருங்க என்ன மேம். என்ன நியாயம் வேணும்? உட்காருங்க. இல்ல என்ன வேண்டாம், நியாயம்? இல்ல வேண்டாம். இவ இவ்ளோ போய் பேசுறா, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? பொய்யா I'm அழுத்தி talking- பேசுறா, அது அது உண்மையா உட்காருங்க, ஒரு நிமிஷம் நான் உட்காருங்க. ப்ரூஃப் பண்றேன். கூட ஒரு வாங்க, நிமிஷம் வாங்க. உட்காருங்க. அவர் பேசுறதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாங்க மேம், என் கூட நியாயம் நியாயம்னு பேசிட்டீங்க, நான் அதை பத்தி பேசணும். உட்காருங்க. போய் மேல போய் பேசிட்டு இருக்கா, உட்காருங்கம்மா, கேட்டுட்டு இருக்கா. உட்காருங்க. சரி, நியாயம் என்ன வேணும்? நியாயம்னா என்ன? அக்காக்காக என்னையே வேணாம்னு சொல்லணும், என் குழந்தைங்களையே வேணாம்னு சொல்லணும். என்ன விடுங்க, பச்சை குழந்தை, 10 மாச குழந்தை, உடம்பு சரியில்லை, கூட்டிட்டு வந்திருக்கிற பாருங்க. என்ன வேணும்மா? உங்க பேரை மறந்துட்டேனா? என்ன வேணும் உங்களுக்கு? மகேஸ்வரி, என்ன வேணும் உங்களுக்கு? ரைட், கரெக்டா சொல்லுங்க. இது வேணும் எனக்கு. எதுக்காக உங்க அக்காக்காக என்ன வேணாம்னு சொல்லாம நீங்க என்ன பேசுறீங்க உங்க அக்காவை பத்தி? இல்ல, அக்காக்கு பயப்படுறாரு. எப்படி பயப்படுவாரு? ஏன் பயப்படுறாரு? என்னங்க ஏன் மேடம் பயப்படுறீங்க? நான் எதுக்கு மேடம் அக்காட்ட பயப்படணும் போய் அவர் பயப்படணும். அதுதான் வேற வீட்டுக்கு போயாச்சு. அக்கா வீட்டுக்குள்ள இருந்தா கூட மேடம் 36 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஒரு தம்பி இருந்துட்டு அவரு கல்யாணம் பண்ணப்ப மனசுக்குள்ள ஒரு குற்றம் உணர்வு இருக்காதா அவருக்கு? ஏன் பண்ணணும்? கொஞ்சம் வந்து ஏழைக்கு பொறுத்து இப்படி போகணும். இருக்குது. ஏழைக்கு அந்த இப்படி அக்காட்ட இருக்குது. கொஞ்சம் சில பொண்ணுங்க வீட்டுல அப்படித்தான் torture. மனசாட்சியை தொட்டு சொல்லு. எனக்கு யார் பேசுறது இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லு. எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் நான் லைஃப்ல, உன் அக்காவால உன் அம்மாவால. எங்க இங்க நீ பேசுறது பொய்யா இருக்கலாம், அக்காவை காப்பாத்தணும்னு நினைக்காத. நான் மகேஸ்வரி, நான் இப்பவும் கேக்குறேன், என்ன வேணும்னு கரெக்டா சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். என் குழந்தைங்களுக்கு என்னமே முடியும். என்ன வேணும்? என்ன குழந்தைக்கு அப்பான்றது முக்கியமா இல்லையாம? வேணும்? கண்டிப்பா கண்டிப்பா. என்னையும் என் குழந்தைங்களை விட, அதுக்குதானே இவ்வளவு நேரம் உங்களை உட்காருங்க அவர் வேணும்னு பேசிட்டு என்னையும் இருக்கேன். என் குழந்தைங்களையும் விட அவருக்கு அவ அக்கா தான் முக்கியம்னு ஸ்டேஷன்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவங்க பொறுத்த வரைக்கும் உங்க அக்கா தாங்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதாங்க பிரச்சனை? மேடம் அவங்க வீட்ல இருந்த பிரச்சனை மேடம். தட்ஸ் போய். இட். ஆட்டிடியூட். சரி, அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க கேளுங்க மேம். மேடம் எங்க அம்மா என்னமா மேடம் பண்ணு, she's a around 70 years old woman, she can torture you. ஒரு பையன் எந்த அம்மா என்ன பண்ண போறாங்கம்மா? ஏமா இப்படி தப்பு மேம், குழப்பி முழுக்க முழுக்க நீங்க மறைக்கிறாங்க ரொம்ப மேம். குழப்பி என்ன மறைக்கிறோம் மகேஸ்வரி. மேடம்? ரெண்டு குழப்பி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க மகேஸ்வரி. கால்ல இருந்து She- அழுதுதான் மேம் இருக்கிறேன். she- இன்னைக்கு இல்லம்மா, உங்க நியாயம் மனசுலயே கிடைக்கல. உங்களுக்கு ஒரு தெளிவு இல்ல. இப்ப என்னம்மா வேணும்னு கேட்டா உங்களுக்கு ரைட் ராயலா கரெக்டா சொல்ல தெரியல. தடுமாறுறீங்க. என்ன வேணும்? நீ கிளியரா குழந்தை- இருக்கணும் லைஃப்ல. சரி, ஓகே, மேடம், கல்யாணம் சரி பண்ணணும். மேடம். அந்த ஃபேமிலி எனக்கு சரி வரல.
விட்டுறேன், வேண்டாம் எனக்கு இவரு அப்படின்ட்டு இந்நேரம் வேலையை பார்த்து ஒழுங்கா நீங்க வாழ ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க அதுவும் பண்ணல. வேலைக்கு போய் நானும் வாழ்ந்திருக்கிறேன். 10 month நான் அந்த குழந்தைய வயித்துல வச்சு நான் வேலைக்கு போயிருக்கிறேன் மேம். தனியா போயிடலாம், எது இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியா போயிடலாம். அந்த வயதான தாயை தன்னை போல விட்டுறலாம், கூட பிறந்தவங்களை எல்லாம் நானும் உங்க அக்கா வரவே கூடாது. இப்ப அம்மா வீடுன்றதால தானே வரா. ஆனா அது கண்டிப்பா நானே உங்க அம்மாட்ட பேசிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியா போலாம். எக்கார்ந்து கூட யாராலையும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. உங்க அம்மா எல்லாம் வரலாமா? யாருமே வேணாம் தான் நான் சொல்றேன். அப்படி வாழலாமா? இல்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் வந்து போலாமா? கண்டிப்பா இது நடக்கும். 70 வயசுக்கு மேல ஆன தாய் தகப்பன், உங்க தாயா இருக்கட்டும் அவங்க தாயா இருக்கட்டும், நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வாழ போறாங்க. another 5 years 10 years 15 years போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தாயை பார்க்க போறோமா? அதுதான் சொல்றேன், நான் வேண்டாம்னு சொல்லி எனக்கும் இருக்குது மேம், நானும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இப்படியே சொல்லிட்டாங்க மேடம், நீங்க 2 பேரும் நல்லா வாழ்ற மாதிரி தான் இருங்கப்பா, நான் வேற நான் எங்க அனாதாசிரமத்துல இருக்கிறேன்றாங்க. அந்த மனசுக்குள்ள ஒரு பையன் it hurts me here. எங்க அம்மா அப்படி சொல்ற டைம் எனக்கு இங்க ஹர்ட் ஆகுது. என்னத்துக்குன்னா எங்க அப்பாக்கு நான் இருக்கேன், நான் செப்பரேட்டா இருக்கேன், எங்க அப்பாவை பார்க்கல மேடம். எங்க அப்பாவை பாத்துக்கல. நான் சம்பாதிக்கல, கரெக்ட் இருக்கலாம், நான் எதிரம் பண்ணிக்கலாம் இருக்கலாம். நான் சம்பாரிச்சு வீடு எப்படி நடந்துச்சு மேடம்? ஒரு மாரல் சப்போர்ட்டாவது இருந்திருக்கணும் பையங்கிற முறையில. சரி, ஹாஸ்பிடல்ல எங்க அப்பா அவரோட வலி நீங்க புரிஞ்சுக்கல. பேசி 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 தான் மேம் எல்லாம் பொய்யா இருக்குது. இப்படித்தான் என்னைய ஏமாத்துனா. நீங்க ஏமாறல, அவர் ஒண்ணும் அவ்வளோ மோசமான ஆள் இல்ல. நான் ப்ரூஃப் பண்றேன். இப்போ சொல்றேன், நான் பேசுறேன் உங்களுக்கு. அவர்கிட்ட பெத்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி சொன்னான். இவங்க ரிலேஷன் டாக்டர் அங்க கூட்டிட்டு போய் ஒரு பெரிய டிராமா நடத்தினான். எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன டிராமா நடத்தினாரு? 8000 ரூபாய் 10 days வெளியில போயிடுவாங்க. ஆனா அந்த கேஷ் இதுவரை என்கிட்ட கொடுத்தது கிடையாது. She wants to create the story very high. நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். She wanted me that அது இப்போ அவளுக்கு என்னோட பிரிஞ்சு போகணும் மேடம். அச்சா அதுக்கு என்ன வேணா 2 குழந்தையோட உங்க வாழ்க்கை இருக்குது. அதுக்கு இப்போ சாக்கினா எங்க 28 வயசுல 2 சின்ன பாப்பாக்களோட ஒரு சரியான வேலை இல்லாம ஆதரவு இல்லாம அநியாயமா வீணா போயிருவீங்க. சொன்னா கேளு. போய் மேல போய் பேசிட்டு இருக்கா மேம் இவ. நீங்க சொல்ற அந்த உதிரி சம்பவங்கள்லாம் உண்மை, அவர் சொல்றதும் உண்மை. ஆனா அவங்களுக்கு சாதகமா சொல்றீங்க. ஆனா விட்டீங்கன்னா அவர் இன்னைக்கு அக்காவை மாட்டி விட்டுருவோன்றதால தான் அவர் பயப்படுறாரு. அதனாலதான் ஸ்டேஷன்ல கூட பயந்தாரு. என்ன தப்பு பண்ணாங்கம்மா? அக்கா என்னமா தப்பு பண்ணாங்க? நான் தனியா போனதுக்கு அப்புறம் எங்க வீட்ல தான் மேம் இருந்தா 3 months 4 months எங்க வீட்லயே தான் இருந்தா. என்ன பண்ணாங்க? எதனா ஒரு போய் சொல்லிட்டு வீட்ல உட்கார்ந்துக்கிறது. அவ கல்யாணமே போய் தான் நடந்திருக்குது. பிஎஸ்சி படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு அத சொன்னது இவர் தான். செப்டம்பர் 5ஆம் தேதி அவ அக்கா வந்திருக்கா. 6ஆம் தேதி என்ன கூட்டு போய் எங்க வீட்ல விட்டாரு. ஏன் விட்டாரு? அக்கா வந்திருக்கா, நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்போ இவ்வளவு லா பேசுறவ. செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நீ வீட்லயே இருன்னு சொல்லிருக்கல. இல்ல, அவ அக்கா வந்துட்டாலும் என்ன அவசரமா சென்னையில விட்டாரு. இன்ன வரையும் கூட்டிட்டு போல. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் விரக்தியில வேண்டவே வேண்டாங்கிறவரை நான் கொஞ்சம் பேசி பார்க்கலாம். சமாதானம் பண்ணி நியாயம் வேணும்னா நாங்க என்ன பண்றது? அவரை புடிச்சு நான் சம்பளம் இல்லாம வாழ முடியுமா சொல்லுங்க? சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களே. இந்த பெண்ணால் தன் கணவனால் தான் பட்ட துயரங்களை வெளிப்படையாக விவரிக்க முடியவில்லை. சொல்வதெல்லாம் உண்மை குழு நடத்திய தீவிர விசாரணையில் அந்த அளவிற்கு இந்த பெண்ணை மனரீதியாக துன்புறுத்தி இருக்கின்றனர் என்பது தெரிய வந்தது. இந்த பெண்ணின் கணவரும் அவரது சகோதரியும் இணைந்து சிறுக மனரீதியிலான துன்புறுத்தல்களை தொடர்ந்திருக்கின்றனர். பொதுப்படையான வாதத்தில் சிலர் ஜெயித்து விடலாம். அதற்காக வாதம் செய்யும் திறனில்லாதவர்கள் பொய்யானவர்களாக இருக்க முடியாது. இந்த பெண் வாதத்தில் தோற்றிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் பல அடிகளையும் உணர்வுபூர்வமான வழிகளையும் பெற்றிருக்கிறாள். இவளுக்காக சொல்வதெல்லாம் உண்மை நேயர்கள் நிச்சயமாக குரல் கொடுப்பீர்கள் என நம்புகிறோம். சொல்வதெல்லாம்